ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீடிஎம் ஸ்டூடெண்ட் சேனல். நம்ம இன்று என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு ஆயுஷ் கவுன்சிலிங் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், யுனானி மற்றும் ஹோமியோபதி. சரிங்களா? இந்த கோர்சஸ்க்கெலாம் எப்படி அப்ளிகேஷன் போடுறதுன்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். முழுசாக பாருங்கள். எப்படி அப்ளை பண்ணுறது, பேமெண்ட் எப்படி பண்ணுறது, அது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா ஒரு ஸ்கிப் பண்ணால் கூட நிறைய டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் ஆகலாம். சரிங்களா? நவ் கோ டு அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் வந்து இப்படி தான் இருக்கும். ஆஃப்லைனில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தால் இது கூட இன்னொரு அப்ளிகேஷன் இருக்கும், அதையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபீஸும், ஸ்பெஷல் கேட்டகரிக்கு 100 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். சரிங்களா? எப்படி வந்து பே பண்ணுறது எல்லாமே. ஃபஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு பின்னாடி ஃபஸ்ட்டு உங்களுடைய ரோல் நம்பர், அதாவது யூஜியோடைய ரோல் நம்பர், அடுத்தது ஸ்கோர் எவ்வளோ, 720க்கு எவ்வளோ, அடுத்து ஆல் இந்தியா நீட் ரேங்க். சரியா? அப்ளிகேஷனில் இல்லை அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. இது வந்து ஸ்கோர் கார்டில் இருக்கும். இது ஸ்கோர் கார்டில் தான் இருக்கும். அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி ஆஸ் பர் யுவர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஓபிசி நான் எம்பிசின்னு போடுங்க. சரிங்களா? இல்லைனா எஸ்சி எஸ்டி, கம்யூனிட்டி நீங்கள் வந்து கொடுத்துட்டு பின்னாடி அடுத்தது எம்பிசி. சரி, அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்குதோ இந்த கம்யூனிட்டி வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. பிகாஸ் அதை பொறுத்து தான் ரிசர்வேஷன் வரும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஆஃப்லைனில் வந்து கொடுக்குறீங்க. ஆஃப்லைனில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு நாளைக்கு இஆர் நம்பர் வரும்போதும் வரும். சரிங்களா? ஏன்னா மேனுவலாக தான் எல்லாமே பண்ண போகிறாங்க. ஓகேவா? அடுத்தது இது எல்லாமே உங்களுடைய டீட்டெயில்ஸ். சரிங்களா? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பிளாக் லெட்டர்ஸில் எழுதணும். பிளாக் லெட்டர்ஸ் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ஸில் வந்து எழுதணும். சரிங்களா? எக்ஸாம்பிள் ராமு, ஆர்ஏஎம்யூ இப்படி எழுதணும். சரிங்களா? இனிஷியல் வந்து ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் இப்படி கொடுக்கலாம். சரிங்களா? இதில் எந்த ஒரு ஸ்மால் லெட்டர்ஸும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து கிளியராக வந்து அவங்களுக்கு புரியணும் இல்லையா? ஏன்னா எல்லாமே வந்து மேனுவலாக தான் வந்து பண்ண போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு புரியணும். அதனால் நீங்கள் வந்து பிளாக் லெட்டர்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது இனிமேல் வர்றது டிக் பண்ணணும். சரியா? இது வந்து ஜெண்டர் என்னது, நீங்கள் மேலாக ஃபீமேலாக டிரான்ஸ்ஜெண்டரான்றதை கொடுக்கணும். அடுத்தது அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆஸ் பர் யுவர் ஆதார் இல்லை ரேஷன் கார்டு. சரிங்களா? அடுத்தது இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ வந்து கரெக்டாக ஒரு கிளியரான ஃபோட்டோ வந்து கொடுங்க. சரியா? லேட்டஸ்ட்டாக நீங்கள் 3 months முன்னாடி என்ன பிடிச்சிருக்கிறீங்க, 3 monthsக்குள்ளே என்ன பிடிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ வந்து கொடுங்க. அதுக்கு கீழே செல்ஃப் அட்டஸ்டட் இந்த இடத்துல உங்களுடைய சைன் போடுங்க. சரியா? அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய பின்கோடு, உங்களுடைய ஆஸ் பர் யுவர் ஆதார் இல்லை ரேஷன் கார்டு. சரிங்களா? ரெண்டும் ஒன்றா தான் வந்து கொடுத்துருப்பீங்க. அடுத்தது உங்களுடைய கான்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர். ஓகே. அடுத்து தென் யுவர் பேரண்ட் நேம். சரிங்களா? உங்களுடைய அப்பா பேர் இல்லை அம்மா பேர். அப்படி இல்லை அப்படின்னா கார்டியன் நேம் கொடுக்கலாம், தப்பு இல்லை. அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி டிக் பண்ணுங்கள். ஓசி அப்படின்னா ஜென்ரல் சொல்லுவாங்க. மற்றெல்லாம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்ன ஆகுதோ அதை பார்த்து கொடுங்க. அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர். உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் சான்றிதழ் என்னென்னு இருக்கும், அதை நீங்கள் இந்த இடத்துல வந்து எழுதணும். சரிங்களா? அடுத்தது என்றைக்கு உங்களுக்கு அந்த சான்றிதழ் தந்தாங்க அதோடைய தேதி எழுதணும். அந்த சான்றிதழ் யாரால் தரப்பட்டது, தாசில்தாரா இல்லை டெப்யூட்டி தாசில்தாரா இல்லை ஜோனல் தாசில்தாரா, அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்து கேஸ்ட் கோடு, அடுத்தது மதர் டங் கோடு, ரீஜியன் கோடு, அடுத்து நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கோட். இந்த கோடெலாம் நான் வந்து இப்போ காமிப்பேன். சரிங்களா? இதில் இந்த இடத்துல வந்து கோடு தான் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்தது இந்த இடத்துல நேஷ்னாலிட்டி இந்தியன்னு கொடுங்க, தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுங்க. சரிங்களா? கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுடைய ப்ளூ பெனில் சைன் போடுங்க. சரியா? இப்போது இந்த கேஸ்ட் கோடு, ரீஜியன் கோடெலாம் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எங்கே இருக்குதுன்றது. ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீஜியன் கோடு வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஹிந்து, உருது, சரிங்களா, தமிழ். சரிங்களா? ரீஜியன் கோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்குது. ரீஜியன்லாம் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மதர் டங் கோடெலாம் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து கோடு. இந்த கோடை தான் அந்த இடத்துல நீங்கள் பார்த்து எழுதணும். சரியா?
அடுத்தது கேஸ்ட் கோட் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது கேஸ்ட் கோடு. இந்த கேஸ்ட் கோடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் தனித்தனி அதுக்குள்ளே இருக்கிற சப் கேஸ்ட்டுக்கு வந்து கோடு இருக்குது. சரிங்களா, இதெல்லாம் இந்த சைடு இருக்கிறது தான் வந்து கேஸ்ட் கோட். சரிங்களா, இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து கேஸ்ட் கோட்ஸ்ன்னுவாங்க. சரி, இந்த கோடு தான் வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணணும், உங்களுடைய கோடு என்னவோன்றது. சரிங்களா, ஸோ இது கேஸ்ட் கோடு. இதுக்கான பிடிஎஃப் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா. அடுத்தது நேட்டிவ் டிஸ்ட்ரிக் கோடு. சரிங்களா, இந்த டிஸ்ட்ரிக் கோடு உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்னன்றது தெரியும். அந்த டிஸ்ட்ரிக்கான கோடை நீங்கள் என்டர் பண்ணணும். சரிங்களா, என்டர் மீன்ஸ் எழுதணும். சரிங்களா, அந்த டிஸ்ட்ரிக் கோடும் இப்போ காமிக்கிறேன். மொத்தம் 38 டிஸ்ட்ரிக் இருக்குது. அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு கோடு வந்து சைடில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, இந்த கோடை தான் வந்து நீங்கள் வந்து எழுதணும். சரிங்களா, கரெக்டாக பார்த்து மென்ஷன் பண்ணுங்கள். சரியா. அடுத்தது இப்போது ஃபஸ்ட் பேஜில் கோட் முடிச்சாச்சு, உங்களுடைய கம்யூனிகேஷன் முடிச்சாச்சு, உங்களுடைய நேம் முடிச்சிட்டோம். சரிங்களா, அடுத்தது நீட் ஓரியன்டான டீட்டெயில்ஸும் உங்களுடைய 12th ஓரியன்டான டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல வந்து நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய நீட் யூஜி 2021 ரோல் நம்பர். சரிங்களா, உங்களுடைய அட்மிட் கார்டில் வந்து இருக்கும். அடுத்தது ஸ்கோர். அடுத்தது ஆல் இந்தியா ரேங்க். ஃபஸ்ட் பேஜில் நீங்கள் ஃபில் பண்ணிங்களா அதே தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. அடுத்தது 12th ரிஜிஸ்டர் நம்பர். இது வந்து பார்த்திங்கன்னா 12th மார்க் ஷீட்டில் இருக்கும். அடுத்து பாஸ் பண்ணதுக்கான இயர், அதாவது மேஜராக 2021 இருப்பீங்க, இல்லை 2020 இருப்பீங்க, அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க மார்க் ஷீட்டில். அடுத்தது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் என்ன பயிற்று மொழி, தமிழ் மீடியத்தில் படிச்சிங்களா இல்லை இங்கிலீஷ் மீடியமா இல்லை உருது மீடியம், தெலுங்கு மீடியம் அந்த மாதிரி இருப்பீங்களா, அதை கரெக்டாக நீங்கள் டிக் பண்ணுங்கள். சரியா. அடுத்தது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ மார்க் வந்து வச்சுருக்குறாங்க. 100 மார்க் 100. சரிங்களா, மேக்ஸிமம் மார்க்குன்ற இடத்துல 100ன்னு கொடுங்க. அப்டைன் மார்க்குன்றது நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறீங்களோ அது இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் பாட்னி ஜுவாலஜி இல்லை பியூர் சயின்ஸ்னால் இது ஃபில் பண்ணுங்கள். ஒருவேளை பயோ சயின்ஸ் பயோமேக்ஸ் குரூப்பாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கிற அந்த 4 மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். சரியா. இது முடிச்சிட்ட பின்னாடி அடுத்தது இந்த இடத்துல 7.5% ரிசர்வேஷன் ஓரியன்டாக வந்து கேட்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் தமிழ் மீடியத்தில் 10th வரைக்கும் படிச்சிங்களா, அப்படி இல்லை 12th வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு வேளை நீங்கள் 10th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு 11th 12th இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருந்தாலும் நீங்கள் எஸ்என் கொடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் 12th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தாலும் எஸ்என் கொடுக்கலாம். இந்த இடத்துல அவங்க வந்து ஆறுன்னு தான் கொடுத்துருக்குறாங்க, அண்டுன்னு கொடுக்கல. சரிங்களா. அதே மாதிரி தமிழ் லாங்குவேஜை நீங்கள் 10th வரைக்கும் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிங்களா இல்லை 12th வரைக்கும் சப்ஜெக்டாக படிச்சிங்களா, 10th 12th தமிழ் லாங்குவேஜ் உங்களுக்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை அப்படின்னா நோன்னு கொடுங்க, தப்பு இல்லை. அடுத்தது நேட்டிவிட்டி. நீங்கள் வந்து 6th to 12th தமிழ்நாட்டில் தான் படிச்சிங்க அப்படின்னா இங்கே டிக் பண்ணுங்கள். இல்லை 6th to 12th வேறு ஸ்டேட்டில் படிச்சிங்கன்னா இங்கே டிக் பண்ணுங்கள். ஒருவேளை 6th to 12th வந்து பாதி வேறு ஸ்டேட்டில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இங்கே கொடுங்க. சரிங்களா, கரெக்டாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்களோ அதை பார்த்து கொடுங்க. மேஜராக வந்து நிறைய பேர் வந்து 6th to 12th வந்து தமிழ்நாட்டில் தான் படிச்சிருப்பீங்க, அதனால் இந்த இடத்துல வந்து டிக் கொடுக்கலாம். சரியா. அடுத்தது ஸ்கூல் ஸ்டடி. அதாவது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து ஃபில் பண்ணுவீங்க. இது இங்கே எல்லாமே ஃபிசிக்கலாக மேனுவலாக நீங்கள் தான் வந்து எழுதுறீங்க. சரிங்களா, நிறைய எழுத தேவையில்ல, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தால் போதும். இந்த இடத்துல நேம் ஆஃப் த ஸ்கூல், நீங்கள் 6th to 12th வந்து எங்கே படிச்சிங்க, கவர்மெண்ட் ஸ்கூல். அடுத்தது என்ன டிஸ்ட்ரிக்கு, சரி என்ன பிளேஸ், அந்த ஸ்கூலோடைய பிளேஸ், கள்ளக்குறிச்சி அப்படின்னா கள்ளக்குறிச்சின்னு போடுங்க. ஆர்சிஹெச்ஐ கள்ளக்குறிச்சி, கவர்மெண்ட் ஸ்கூல் கள்ளக்குறிச்சி. இல்லை அப்படின்னா அதோடய பின்கோடு. சரிங்களா, ஸ்கூல் நேம், ஸ்கூலோடைய பிளேஸ், அடுத்த ஸ்கூலோடைய பின்கோடு, இது மூணுமே இந்த இடத்துல வந்து இருக்கணும். சரிங்களா, நீங்கள் எல்லாமே ஒரு ஸ்கூலில் இருந்தாலும் அது எல்லாமே வந்து எழுதணும். அடுத்தது நீங்கள் 7.5% ரிசர்வேஷனை கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, அப்படி இல்லை நோ கொடுக்கணும். ஒருவேளை எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அனக்ஷர் 11 வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும். அட்டாச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய சைனை வந்து போட்டிருக்கணும். சரிங்களா, இதெல்லாம் முடிச்சாச்சு. இது முடிச்சிட்டு பின்னாடி அடுத்தது நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த கோர்ஸுக்கு, நீங்கள் ஆயுஷ் கோர்ஸஸ்க்கு வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் இதற்கு முன்னாடி ஏதாவது யூஜி கோர்ஸ் வந்து படித்து முடிச்சிட்டிங்களா இல்லை படிச்சுட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. இல்லை ஒருவேளை நான் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணேன் அப்படின்னாலும்
அது இந்த இடத்துல வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? இஃப் யூ ஹேவ் பீன் ஸ்டடிட் எ ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் ஃபாலோயிங் த பர்டிகுலர்ஸ். சரிங்களா? ஏதாவது கோர்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுங்கள். எப்போலேருந்து எந்த எந்த மந்த்லேருந்து எந்த இயர் வரைக்கும் முடிச்சிருக்கிறீங்க கொடுங்க. ஒருவேளை நீங்கள் டிஸ்கன்டினியூஷன் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன டேட்டுன்னு கொடுக்கணும். எந்த காலேஜில் படிச்சிங்க இல்லை படிச்சிருக்கிறீங்க. ஒருவேளை படிக்கல அப்படின்னா இந்த காலத்தை நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவையில்ல. சரியா? அடுத்தது நோட் டு பி ஃபில்டு ஒன்லி அப்ளையிங் எ BUMS கோர்ஸ். ஒரு வேளை யுனானி கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உருது ஒரு வேளை படிச்சிருக்கிறீங்க, உருது மீடியத்தில் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. சரிங்களா? அந்த எக்ஸாம் எழுத இன்ட்ரெஸ்ட் இருக்குதான்றது தான் இது கேட்டுருக்குறாங்க. வெதவர் ஸ்டடிட் இன் உருது மீடியம். உருது மீடியத்தில் 10th இல்லை அப்படின்னா 12th வரைக்கும் நீங்கள் உருது மீடியத்தில் படிச்சிருந்தா அப்படின்னா எஸ் கொடுங்க. அப்படி இல்லைன்னா நோ கொடுங்க. அடுத்தது உருது எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. அடுத்தது இதெல்லாம் அரேபியன்ஸ் நினைக்கிறேன். சரிங்களா? ஒருவேளை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் நடத்தின அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, அப்படின்னா நோ கொடுங்க. சரிங்களா? மேக்ஸிமம் இல்லை அப்படின்னா பிசிஎம் கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா உருது அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுங்க. சரியா? ஒருவேளை எதுவுமே எழுதலை, அந்த இடத்துல நான் நோன் கொடுத்துட்டேன், எனக்கு வந்து உருது தெரியும், நான் வந்து உருது வந்து எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படின்னா 10th லெவலில் இவங்களை டிஎன் செலெக்ஷன் கமிட்டியை வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க கவுன்சிலிங் முன்னாடி. உங்கள் எழுத விருப்பம் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுங்க. சரியா? ஒருவேளை எஸ்என் கொடுத்தீங்க அப்படின்னா அனக்ஷர் 15 வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் உருது லாங்குவேஜ் டெஸ்ட் எழுதுறதுக்கு. சரியா? அடுத்தது ஸ்பெஷல் கேட்டகரி. சரிங்களா? நான் வந்து முன்னாடி காமிச்ச மாதிரி தான் நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரிக்கான ரிசர்வேஷனை கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா இது கூட இன்னொரு சர்டிஃபிகேட்டு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும், இன்னொரு அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் நான் காமிக்கிறேன். எஸ்என் கொடுங்க. ஸ்பெஷல் கேட்டகரி இருந்தால் மட்டும் எஸ்என் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இது எல்லாமே வந்து நோன் கொடுத்துட்டு இது எதுவுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவையில்லை, அதாவது இது வரைக்கும். சரிங்களா? ஃபில் பண்ண தேவையில்லை. அடுத்தது உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ். சரிங்களா? உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து எங்கே, ஒரு வேளை டவுனா கார்ப்பரேஷனான்னு கேட்டுக்கிறாங்க. நேட்டிவ் பிளேஸ் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்துனா வில்லேஜ் கொடுங்க. ஸ்கூல் இருக்கிற இடம் வந்து டவுன்னா டவுன் கொடுங்க, இல்லை வில்லேஜ்னா வில்லேஜ்னு கொடுங்க. அடுத்து அப்பா என்ன வேலை செய்கிறாங்க, இல்லை அம்மா என்ன வேலை செய்கிறாங்க, இல்லை கார்டியன் என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஏதாவது இதில் அக்ரிகல்ச்சர்னா அக்ரிகல்ச்சர் கொடுங்க, இல்லை கூலி வேலை செய்கிறாங்க அப்படின்னா அதர்ஸ்ன்னு கொடுங்க. சரியா? அடுத்தது ஆவரேஜ் மந்த்லி இன்கம். வருட வருமானம் கேட்கலங்க, மந்த்லி இன்கம் தான் கேட்டுக்கிறாங்க. உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டில் எவ்வளோ இன்கம் இருக்குதோ அதை டிவைட் பை 12ன்னு கொடுங்க. சரிங்களா? அதை கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வருதோ அந்த இன்கம்மை நீங்கள் டிக் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது எஜுகேஷ்னல் ஸ்டடீஸ் ஆஃப் ஃபேமிலி. உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறாங்களா அப்படின்னா எஸ் கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா நோன் கொடுங்க. சரிங்களா? ஒரே நிமிஷம். இஃப் அட்மிட்டட் வில் பி ஃபஸ்ட் கிராஜுவேட் இன் அவர் ஃபேமிலி. சரிங்களா? ஒரு வேளை நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வரீங்க, ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கான அந்த ஸ்காலர்ஷிப் ரிசர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. ஒருவேளை நான் ஃபஸ்ட் கிராஜுவேட் இல்லை உங்கள் ஃபேமிலியில் அப்படின்னா நோன் கொடுங்க. சரிங்களா? ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கிறீங்க, சரிங்களா, நான் தான் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி நான் படிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கான நீங்கள் சர்டிஃபிகேட்டை இதில் அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய சைன் போடணும். சரிங்களா? சைனை கிளியராக போடுங்க. சரியா? அடுத்தது டிக்ளரேஷன். டிக்ளரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இது வந்து உறுதிமொழின்னு சொல்லுவாங்க. டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட். இந்த இடத்துல உங்களுடைய பேர் ஆஸ் பர் யுவர் 12th மார்க் ஷீட். அங்கேயும் பிளாக் லெட்டர்ஸ் எழுதணும், உங்களோட 12th மார்க் ஷீட்டில் என்னது அதை எழுதணும். அடுத்தது உங்களுடைய அப்பா பேர், சன் ஆஃப் இல்லை டாட்டர் ஆஃப். சரிங்களா? இந்த இடத்துல உங்களோட அப்பா பேர் கொடுக்கணும். அடுத்தது உங்களுடைய ஐ பிலாங் டு என்ன கம்யூனிட்டி, எம்பிசினா எம்பிசி, இல்லை பிசினா பிசி, இல்லை ஜென்ரல்னா ஜென்ரல். சரிங்களா? அதில் என்ன சப்காஸ்ட் கோடு கொடுத்துருப்பீங்களா அதுதான் சப்காஸ்ட். அந்த கோடு பக்கத்தில் என்ன கேஸ்ட் இருக்குதோ அதை தான் நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும். கொடுத்துட்ட பின்னாடி கொஞ்சம் மொபைலில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து மாறலாம். சரியா? அடுத்தது உங்களுடைய பிளேஸ்.
நேட்டிவ் பிளேஸ் கொடுத்துருப்பீங்க. என்றைக்கு இந்த அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க அனுப்புகிறீங்க இல்லையா, அன்றைக்கி அந்த டேட்டை போடுங்க. இந்த இடத்துல உங்களோட சைன் மேலெலாம் என்ன சைன் போடுவீங்களோ அதே மாதிரி சைன் போடுங்க. சரியா? என் கவுன்சிலிங்கில் ப்ராப்ளம் வரலாம். அடுத்தது டிக்ளரேஷன் ஆஃப் பேரண்ட். இங்கே உங்களுடைய அப்பா பேர், உங்கள் அப்பாவுடைய ஃபாதர் பேர் எல்லாமே பிளாக் லெட்டர்ஸில் எழுதணும். அடுத்தது உங்கள் பேர் யார் அப்ளிகண்ட்டோ அதை எழுதுங்க. சரிங்களா? திரு அப்படின்னா பாய்ஸ்க்கு வரும். இல்லை அப்படின்னா மை சன். சரிங்களா? மை சன்னா நீங்கள் உங்கள் அப்பாவோடைய பையன் நீங்கள். சரிங்களா? இந்த இடத்துல உங்களுடைய பேர் எழுதணும். எழுதிட்டு பின்னாடி பிளேஸ் மேலே கொடுத்தது அதே பிளேஸ் தான். அடுத்தது உங்களோட டேட். அடுத்து இங்கே உங்கள் அப்பாவுடைய சைன் போடணும். நீங்கள் சைன் போடக்கூடாது. சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் இவ்வளையும் நீங்கள் முடிச்சிட்டு முன்னாடி ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் அவுட் இருந்தால் இந்த அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்படாது. சரிங்களா? ஒருவேளை அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை அப்படின்னா லீகலாக யாரை நீங்கள் கார்டியனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறீங்களோ அவங்களுடைய சைனை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? இவ்வளோ தாங்க அப்ளிகேஷன். சரிங்களா? ஒரு வியூ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், அடுத்தது உங்களுடைய அகாடமிக் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் ஸ்டடி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது உங்களுடைய ஏதாவது ரிசர்வேஷனை கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஓரியன்டாக கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி இன்கம், ஃபஸ்ட் கிராஜுவேட் பற்றி கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது உறுதிமொழி சான்றிதழ் வந்து கேட்டிருக்கிறாங்க. இது ஜென்ரல். சரிங்களா? இதெல்லாம் முடிச்சிட்டு முன்னாடி 500 ரூபா வந்து பே பண்ண ரெடியாகிறாங்க. அதுக்கான ஒரு லிங்க்கு நான் காமிக்கிறேன் எப்படி வந்து பே பண்ணுறேன்றது. சரிங்களா? அடுத்தது ஸ்பெஷல் கேட்டகரி. ஸ்பெஷல் கேட்டகரியாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கான அப்ளிகேஷன் இதுவும் வந்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். அந்த ஜென்ரலுக்கான அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கணும். இதையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு சேம் அங்கே என்ன பண்ணீங்களோ அதே தான், சேம் அவங்க கேட்டிருக்கிறாங்க இல்லையா அதே தான். அடுத்தது 12th ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பிளாக் லெட்டர்ஸ், அட்ரஸ் இன் கம்யூனிகேஷன். சரியா? அடுத்து உங்களுடைய ஃபோட்டோ செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணிக்கணும். அடுத்தது நேஷ்னாலிட்டி, நேட்டிவிட்டி, டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, கேஸ்ட் கோடு, கேஸ்ட்டு. இந்த இடத்துல ஸ்பேஸ் ஆஃப் த ஃபோட்டோகிராஃப் கேண்டிடேட் சீக்கிங் த அட்மிஷன் அண்டர் இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சுடு அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஃபோட்டோ வந்து கேட்டிருக்குறாங்க. சரிங்களா? ஃபுல் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒட்டணும். ஒருவேளை ஸ்போர்ட்ஸ் வந்தீங்கன்னா இந்த இடத்துல தேவையில்லை. சரிங்களா? குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் ஹச்எஸ்சின்னு கொடுங்க. மேக்ஸிமம் வந்து ஹச்எஸ்சி தான் இருப்பீங்க, அதனால் ஹச்எஸ்சி கொடுங்க. 12th ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இயர் அங்கே என்ன கொடுத்தோமோ அதே தான். அடுத்தது இந்த இடத்துல ஸ்பெசிஃபை த கோட் ஆஃப் த ஸ்பெஷல் கேட்டகரி. மொத்தம் 3 இருக்கும் இல்லையா? எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்கும், இல்லை டிசேபிலிட்டி இருக்கும், இல்லை அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் இருக்கும். அது 3த்துக்கும் வந்து தனித்தனி கோடு இருக்குது. அந்த கோடை மென்ஷன் பண்ணி நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்கன்றதை அதை நீங்கள் எழுதணும். சரிங்களா? அடுத்தது என்க்ளோஸ் த டாக்குமெண்ட்ஸ். எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணிவிட்டு எஸ்ன்னு கொடுக்கணும். நான் வந்து அடுத்தது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும்னு சொல்லுவேன். அடுத்து டிக்ளரேஷன் ஆஃப் பேரண்ட்டோடைய டிக்ளரேஷன் நாங்கள் சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா பேர், அடுத்தது உங்கள் அப்பாவோடைய அப்பா பேர், அடுத்தது உங்கள் பேர், உங்கள் பேரண்ட்ஸோடைய சைன் முடிச்சுட்டு இந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிடணும். சரிங்களா? இதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போது இது கூட என்னென்னலாம் சர்டிஃபிகேட்டில் அட்டாச் பண்ணணுன்றது பார்க்கலாம். சரி, இதுதான் வந்து சர்டிஃபிகேட்டில் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். ஃபஸ்ட்டு யூஜி ஹால் டிக்கெட், அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு, அடுத்தது 11th எக்ஸாம் மார்க் ஷீட், 12th எக்ஸாம் மார்க் ஷீட், அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், டிசி. சரிங்களா? இந்த டிசியில் நிறைய பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கும். டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தால் காலேஜ் டிசி வந்து வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு 12th டிசி வைங்க. சரிங்களா? 12th டிசி ஜெராக்ஸ் இருந்தாலும் வைங்க, பரவாயில்ல. சரியா? அடுத்தது இது எல்லாமே வந்து ஜெராக்ஸ் தான். ஜெராக்ஸ் கீழே உங்களுடைய சைன் செல்ஃப் அட்டஸ்டேட் வந்து பண்ணியிருக்கணும். அடுத்தது இன்கம் சர்டிஃபிகேட், ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் ஃபஸ்ட் கிராஜுவேட் வந்து வைங்க. ஒருவேளை 7.5% ரிசர்வேஷனை நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருந்தால் அதற்கான அனக்ஷரை டவுன்லோட் பண்ணி சிஇஓ கிட்ட சைன் வாங்கி நீங்கள் வந்து கண்டிப்பாக வைக்கணும். சரிங்களா? அடுத்தது நீங்கள் 6 to 12th ஃபார் ஸ்டடிங் இன் டிஎன் ப்ரூஃப், அதாவது தமிழ்நாட்டில் தான் படிச்சிங்கன்றதுக்கான போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து வாங்கி வைக்கணும். சரிங்களா? அடுத்தது ஒருவேளை உருது எக்ஸாம் எழுத வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படின்னா, அதாவது உருது மீடியத்தில் படித்தவங்க வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த அனக்ஷரை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி வைக்கணுன்றாங்க. அடுத்தது ஸ்பெஷல் கேட்டகரி நீங்கள் எதுக்கு வரீங்களே
இப்போ ஸ்போர்ட்ஸ்னால் ஸ்போர்ட்ஸ் அதுக்கான ஆக்ஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து சைன் வாங்கி வந்து வைக்கணும். டிசபிலிட்டி பர்சன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன், எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அவங்கக்கிட்ட வந்து சைன் வாங்கி வைக்கணும். சரிங்களா? அதுக்கான ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து அட்டாச் பண்ணி அதுக்கு கீழே உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டைடு வந்து இருக்குது. சரிங்களா? ஃபோட்டோ கீழேயும் செல்ஃப் அட்டஸ்டைட் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் கீழேயும் வந்து செல்ஃப் அட்டஸ்டைட் வந்து பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் சரிங்களா, ரூ. 100 அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, ரூ. 500 அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, என்றைக்கு நீங்கள் பே பண்ணுறீங்க அதுக்கான டேட், இந்த டேட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பே பண்ணணும். சரிங்களா? பே பண்ணுறது என்னன்றதை காமிக்கிறேன். இதுதானே ஓகே, இங்கே கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா, எஸ்பிஐ வெப்சைட்டுக்கு போயிட்டு ஆன்லைன் எஸ்பிஐ வெப்சைட்டுக்கு போயிட்டு எஸ்பி கலெக்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். இதில் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதியை சூஸ் பண்ணணும். அடுத்து அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணிவிட்டு இந்த ரோல் நம்பர், கேண்டிடேட், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், கம்யூனிட்டி, ஸ்டேட். சரிங்களா? அடுத்ததுலேயே 500 இருக்கும். ஸ்பெஷல் கேட்டகரினா 00 கொடுத்துருங்க. இருந்தீங்க அப்படின்னா என்னதோ அது 100 ருபீஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் பே பண்ணணும். சரிங்களா? இது நான் இப்போ உங்களுக்கு டெமோ நான் பண்ணி காமிக்கிறேன் எப்படி பே பண்ணுறன்றது. ஆஃப்லைன்றதுனால அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது நான் என்டர் பண்ணி காமிச்சேன். அடுத்து இப்போ பேமெண்ட் எப்படின்றது பார்க்கலாம். மேலே இருக்கிற லிங்க் கூட நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டைரெக்டாக போகிறதுனால சொல்கிறேன். ஓகே, வெப்சைட் வந்து லோட் ஆகட்டும். லோட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் வந்து பே பண்ணிட்டீங்க, பே பண்ணியாச்சு. பே பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட் டேட்டை அந்த வெப்சைட்டில் வந்து அப்ளிகேஷனில் என்டர் பண்ணிட்ட பின்னாடி நீங்கள் ஒரு க்ரீன் கலர் கவர், நமக்கு தெரியும் இல்லையா, எம்பிபிஎஸ் போட்டு இருப்பீங்க, க்ரீன் கலர் கவரில் மாஸ்ட் யூ பில் மென்ஷன் தான் முன்னாடி அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் பிஎஸ்எம்எஸ் இந்த லைனை நீங்கள் அப்படியே அந்த இடத்துல வந்து எழுதிடணும். இந்த 2 லைன், application for admission to BSMS, BAMS, BUMS, BHMS degree courses 2021-2022 session under government quota. இது எழுதிட்டு ஃப்ரம் அட்ரஸ் உங்களுதும், டு அட்ரஸ் வந்து தி செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி, அரிநகர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஃப் இந்தியன் மெடிசன் கேம்பஸ், அரும்பாக்கம், சென்னை 6001006. சரிங்களா? இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லை கொரியர்லேயோ நீங்கள் வந்து 18/1/2022 5:30 மணிக்குள்ளே அவங்க வந்து வாங்கிடணும். சரிங்களா? அதுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணிடணும். அப்படி சப்மிட் பண்ணல அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சரிங்களா? இது ஒரு ரூல்ஸ். சரிங்களா? நான் சொன்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்குள்ளே நீங்கள் பே பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த பே பண்ணிவிட்டு ஒரு பிடிஎஃப் வரும். சரிங்களா? அந்த காப்பியை நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை நீங்கள் இது கூட அட்டாச் பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் உங்களுடைய அப்ளிகேஷனை வாங்குவாங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் பே பண்ணிட்டீங்களா இல்லையான்னு. ஒன்ஸ் நீங்கள் இது கொடுத்துட்டு பின்னாடி இந்த மாதிரி போர்ட்டல் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல டிக் மார்க் பண்ணணும். சரியா? டிக் மார்க் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்துட்டு முன்னாடி இந்த இடத்துல கார்ப்பரேட் இன்ஸ்டியூஷன் ஸ்டேட் என்ன ஸ்டேட்டுன்னு வந்து கேட்பாங்க. ஸ்டேட் கொடுத்துட்டு கோ கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறோமா, தமிழ்நாடு வந்துருச்சு. அடுத்தது கோ கொடுக்கணும். கொடுத்தோம் அப்படின்னா இது இதிலே வந்துருச்சு பாருங்கள், டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்டு ஹோமியோபதின்னு சொல்லி லோகோ வந்துருச்சு பார்த்தீங்களா. இதுதான் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக வந்து பார்க்கணும். பேமெண்ட் கேட்டகரி எந்த கேட்டகரி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்க? இந்த இடத்துல யூஜி ஏஎஸ்ஹெச்
ஏஹெச்ஹெச், அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டா, அடுத்தது செல்ஃப் ஃபினான்சிங் கோட்டான்னு சரிங்களா. இந்த இடத்துல தான் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். சரியா, மொபைல் லேண்ட்ஸ்கேப்பில் வைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியணும் இல்லை. அப்ளிகேஷன் ஃபார் கவர்மெண்ட் அண்டு சரண்டர் சீட்ஸ். ஓகே, சூஸ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. ஆயுஸ் அப்ளிகேஷன் தான் சூஸ் பண்ணணும், ப்ராசஸிங் ஃபீன்னு சூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகே, இப்போது நான் சூஸ் பண்ணேன் பார்த்தீங்களா, ஆயுஸ் அப்ளிகேஷன் ஃபார் கவர்மெண்ட் அண்டு சரண்டர் சீட்ஸ் 2021 இருக்கும். சரிங்களா. இதில் ரோல் நம்பர், நேம் ஆஃப் த கேண்டிடேட், அடுத்து உங்களுடைய ஃபாதர் நேம், அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பர், கம்யூனிட்டி, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து மேஜராக நீங்கள் சூஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா அதே ஃபிக்ஸடாக வந்து இருக்கும். அடுத்தது ஸ்பெஷல் கேட்டகரி, மொத்தம் 4 கேட்டகரி கொடுத்துருக்குறாங்க. அந்த இடத்துல நீங்கள் கோடு என்டர் பண்ணியிருப்பீங்களா, 1 2 3 4 4 கோடு இருக்கும். ஒன்று ஸ்போர்ட்ஸு, எக்ஸ் சர்வீஸ் மேனு, டிசபிலிட்டி கோட்டா, அடுத்தது மைனாரிட்டி ஏதாவது வருவீங்க. சரிங்களா. ஸ்பெஷல் கேட்டகரியில் ஏதாவது இருக்கும், அந்த 01 02 03 அது என்ன கோடோ அதை பார்த்து நீங்கள் வந்து கொடுங்க. கோடு 1னா 0ன்னு கொடுங்க, மற்ற கோடில் இல்லை அப்படின்னா 0 0 0ன்னு கொடுங்க. ஒருவேளை ஜென்ரல் அப்படின்னா எல்லாத்துலேயும் 0ன்னு கொடுத்துட்டு 500 rupees கொடுத்துட்டு இதை ரிமார்க்ஸ் இருக்குதா. ஒன்ஸ் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க, ஆயுஸ் அப்ளிகேஷன் ஃபீ ஃபார் கவர்மெண்ட் அண்டு கவர்மெண்ட் சரண்டர் சீட்ஸ் 2021. சரிங்களா. இதுக்கு தான் வந்து விண்ணப்பிக்கிறீங்க. ரெசிப்ட் தான் வந்து தருவாங்கன்றாங்க. இதில் ஏதாவது ப்ராசஸிங்கில் ஃபெயில்டு ஆச்சுன்னா எஸ்பிஐ வந்து பொறுப்பு இல்லை, எல்லாத்துக்கும் பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் செலெக்ஷன் கமிட்டி. ஏதாவது டவுட்ஸ்னால் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க அப்படின்றாங்க. திருப்பி இந்த இடத்துல அதே டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். எதுக்கு அப்படின்னா உங்களுடைய ரெசிப்டை உங்களுடைய மெயிலுக்கு வந்து அனுப்பிடுவாங்க. சரிங்களா. இதை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சிட்டு முன்னாடி சப்மிட் கொடுங்க. சரிங்களா. சப்மிட் கொடுத்துட்டு பேமெண்ட் ஆப்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். பேமெண்ட் விண்டோவில் நம்ம ஆஸ் யூஷுவல் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இல்லை யூபிஐ எது மூலம் வேணாலும் பே பண்ணிக்கலாம். பே பண்ணிவிட்டு ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இமெயிலுக்கும் வந்துடும். அந்த இமெயில் ஐடிக்கு பிடிஎஃப் வந்துடும். அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ண ரிட்டர்ன் பண்ணி வச்சுருக்கிற அப்ளிகேஷன் கூட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அப்ளிகேஷன் வித் பேமெண்ட் ரெசிப்ட் இதெல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி முன்னாடி மேலே டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அதுக்கும் மேலே எழுதிட்டு செக்ரட்டரியோடைய அட்ரஸ் எழுதிட்டு உங்களுடைய அட்ரஸ் எழுதிட்டு ஸ்பீட் போஸ்ட் இல்லை கொரியர் பண்ணிடுங்க. கொரியர் பண்ணதோட வேலை முடிஞ்சிடுச்சு. சரிங்களா. 500 rupees ஃபார் ஜென்ரல், ஸ்பெஷல் கேட்டகரிக்கு +100. சரிங்களா. இந்த வீடியோ வந்து லென்த்தாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்களா. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.